ஏ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இனி நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா, ரீசெண்டாக நம்மளோட சேனல்ல வந்து எங்கள் வீடு மாடியில் வந்து கூல் ரூஃப் டைல்ஸ் போட்டிருந்தோம். ஆக்சுவலாக அது போடும்போது தான் அக்கம் பக்கத்தில் வந்து ஒரு 2 பேர் கேட்டாங்க, இதுக்கு எவ்வளோ ஆகுது, டைல்ஸ்லாம் நல்லா இருக்கா அப்படி கேட்டிருந்தாங்க. நான் போட்டு முடிச்சதுக்கப்புறம் எப்பவுமே என்னோட சேனலில் ஏதாவது ஒரு வீடியோ போட்டால் அதை வந்து வாட்ஸ்அப்பில் ஸ்டோரியில் போடுவேன். அதை பார்த்துடும் என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டாங்க, இது எப்படா இருக்குது, போட்டதுக்கப்புறம் ஒர்த்தாக இருக்கா, அண்ட் மொத்தமாக இது எவ்வளோ, அது எல்லாமே கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ தான் தெரிஞ்சிச்சு இது வந்து நிறைய பேருக்கு தேவையாக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 3 மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மழை காலம் வந்துடும். ஸோ மோஸ்ட்லி எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ தான் எனக்கு தோணுச்சு, ஓகே நம்ம இதை வந்து ஒரு ஃபுல் வீடியோவாக நம்ம போடலாம். அந்த டைல்ஸ் எப்படி இருக்குது, அது எங்கே வாங்குகிறோம், அது போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குது, அண்ட் எல்லாத்தையும் டெலிவரி எல்லாம் அந்த ப்ரைஸ் எல்லாமே சேர்த்து ஒரு வீடியோவாக போடலான்னு தோணுச்சு. நானும் நாங்கள் வாங்கின கடையில் கால் பண்ணி கேட்டேன். ஓகேப்பா வந்து எடுத்துக்கோன்னு சொன்னாங்க. இப்போ நம்ம அதுக்கு தான் போயிட்டு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் கேஜி டைல்ஸ் ஷோரூம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜமீன் பல்லாவரத்தில் நயாரா பெட்ரோல் பங்கை தாண்டி இருக்குது. வாங்க நம்ம ஷோரூம்குள்ளே போகலாம். பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பெரிய ஷோரூம்னு. லைன் அப்படியே போயிட்டே இருக்குது. அப்படியே நம்ம கொஞ்சம் நடந்து இந்த பக்கம் வந்தால் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்ட்ரீட் அளவுக்கு பார்த்தீங்கன்னா இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ரோட்லேருந்து நம்ம வந்து ஒரு தெருக்குள்ளே போகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் இருக்குது. ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே டைல்ஸ் வெரைட்டிஸ் தான். இதுதான் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் டைல்ஸ். நம்ம வீட்டுக்கு ஆளுக்கெல்லாம் போடுவோம் பார்த்தீங்களா, அதுதான் இது. இந்த ஃப்ளோர் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கிட்டத்தட்ட அந்த 2 ரோ ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ளோர் டைல்ஸ் தான். ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி பிளாக்ஸும் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை இதை விட சின்ன பிளாக்ஸ் இல்லை பெரிய பிளாக்ஸ் வேணா கூட நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்து இந்த பக்கம் வந்தால் இதுதான் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் டைல்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் பாத்ரூம் டைல்ஸ் தான். நம்ம ஃப்ளோருக்குலாம் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த பாத்ரூம் டைல்ஸ் தான். அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் வந்தால் இந்த டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃபினிஷ் உள்ள டைல்ஸ். அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3rd வெரைட்டியாக மேட் ஃபினிஷ் டைல்ஸ் கூட இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பார்க்கிங் டைல்ஸ். வாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் சில சமயம் வீட்டில் கூட போட்டிருப்பாங்க. அதுதான் இது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எலிவேஷன் டைல்ஸ் தான். இந்த ரோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா எலிவேஷன் டைல்ஸ் தான். ஃபர்ஸ்ட் எலிவேஷன் டைல்ஸ்னால் என்னன்னு சொல்லிடுறேன். நம்ம வீட்டு அவுட்டர் லுக் அழகுபடுத்துறதுக்கு போகிறது தான் எலிவேஷன் டைல்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் டைல்ஸ். பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்விம்மிங் போய் தான் போயிருக்கோம், நம்ம கீழே கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு அந்த குளோரின் வச்சுலாம் வந்து பார்க்காத அளவுக்கு டைல்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த டைல்ஸ் தான். நானே இப்போ தான் இதை இவ்வளோ க்ளோஸாக பார்க்குறேன். ஃபுல்லாக ப்ளூ கலரில் ஏதோ ஒன்று தெரியும். பார்த்தா இதுவும் பார்க்க நல்லா தான் இருக்குது. ஓகே, அப்படியே வாங்க நம்ம அந்த பக்கம் போவோம். இதுதான் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஏறும் பார்த்தீங்களா, அந்த டைல்ஸ் இது. இது வந்து எப்படி செட் பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம படிக்கட்டி ஏறும் போது நமக்கு இந்த கால் டிப்பு வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த இடம் அதாவது நம்ம கால் வைக்கிற இடம், அதாவது இந்த இடம் வந்து நமக்கு அது வந்து கிரிப்பாக இருக்கணும். ஏறும்போது ஒன்றும் இருக்கக்கூடாது. ஸோ அதனால எல்லா டைல்ஸையும் பாருங்க, இது நல்லா போட்டுருக்காங்க. அண்ட் இந்த சர்ஃபேஸும் கொஞ்சம் எப்பவுமே கொஞ்சம் ரஃப்பாக தான் இருக்கும். ஏன்னா படிக்கட்டி குழந்தைங்களாம் ஏறுவாங்க, வயசானவங்களாம் ஏறுவாங்க, ஒரு கிரிப் இருக்கணும்னு. அதுக்கு தான் இந்த டைல்ஸு. உண்மையிலே பார்த்தீங்கன்னா காலுக்கு வந்து ஒரு நல்ல கிரிப்பாக தான் இருக்கு இந்த டைல்ஸு. பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம வீட்டு மாடிக்கு போட்டது. இதுலேயே பார்த்தீங்கன்னா 2 வெரைட்டி இருக்குது. ஒன்று வந்து ஜம்போ டைல்ஸு, ஒன்று வந்து நார்மல் டைல்ஸ். இது ஜம்போ டைல்ஸ்னால் பார்த்தீங்கன்னா இது வந்து 10 இருக்கும். நார்மல் டைல்ஸ்னால் 8.5 தான் இருக்கும். நாங்கள் போட்டது ஜம்போ டைல்ஸ் தான். ஏன்னா ஒரு தடவை தான் போடுறோம், லைஃப் லாங் இருக்க போது. ஸோ நாங்கள் ஜம்போ டைல்ஸே வாங்கிட்டோம். உங்களுக்கு எப்படி வசதியோ நீங்கள் அது வாங்கிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச டைல்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தங்குடி ட்ரெடிஷ்னல் டைல்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன தான் வீட்டு அவுட்டர் லுக் வந்து மாடர்னாக கட்டினாலும் வீட்டுக்குள்ளே நல்ல ட்ரெடிஷ்னலாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்படிப்பட்டவங்களுக்கு இது கண்டிப்பாக ஃபேவரட்டான டைல்ஸாக இருக்கும். ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம விநாயகருக்கு வந்துட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சாமி ரூம் டைல்ஸ். இது பார்த்தீங்கன்னா இதுவும் நல்லா இருக்குது. எனக்கு
பார்த்தீங்கன்னா இதுன்னு சொல்லிடலாம். எங்கள் அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் ரொம்ப பிடிக்கும். ஐஸ் ஃபீலே வரல, நமக்கு வந்து ஒரு நேச்சுரலான ஒரு ஃபீல் தான் வருது. அதுவும் கிட்டத்தட்ட இதே மெட்டீரியல் தான். அண்ட் இது வேணா, இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து காஸ்ட்லியாக இருக்குது, ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நார்மலாக நம்ம டைப்ஸே விநாயகர், இந்த தாம்பூலத்தட்டு இந்த மாதிரி போட்டு இதுவும் வருது. இதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கிச்சன் டைல்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா காஃபி கப்பு, டீ மேக்கர், ஐஸ்கிரீமு, கிச்சன் பிளேட்ஸு, இதுமாரி கிச்சனில் இருக்க பொருளாக வச்சு நல்லா வெரைட்டியாக பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த ரோலேருந்து ஆரம்பித்து அந்த ரோ, அதுக்கு பக்கத்து ரோ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிச்சன் டைல்ஸ் தான். அண்ட் இதை தாண்டி அப்படியே வந்தால் நமக்கு வந்து பாத்ரூம் பொருள் கூட இருக்குது. அப்படியே டாய்லெட்ஸ்லேருந்து ஆரம்பித்து வாஷ் பேஷன், அப்படியே நம்ம கொஞ்சம் இந்த பக்கம் வந்தால் பாத்ரூம், டேப், ஷவர் எல்லாமே இருக்குது. இதை நீங்கள் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டாக 10Kல ஒன்று ஃப்ரீயாக கூட எடுத்துக்கலாம், நீங்கள் 1 lakh மேலே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா. ஃபைனலாக நம்ம குடோனுக்கு வந்துட்டோம். மேலே பார்த்த டைல்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் சாம்பிள்ஸ் தான். மெயின் பிக்சரே பார்த்தீங்கன்னா குடோனில் தான் இருக்குது. பார்த்தாலே தெரியும், எண்ணவே முடியாத அளவுக்கு எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஷோரூமை ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. நான் அப்போ சொன்னோம் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட 2 தெரு அளவுக்கு ஃபுல்லாக டைல்ஸ் மட்டுமே வச்சுருக்காங்க. எந்த வெரைட்டி எடுத்தாலும், நீங்கள் கூல் ரூஃப் டைல்ஸ் எடுத்தாலும் சரி, நீங்கள் வந்து பார்க்கிங் டைல்ஸ் எடுத்தாலும் சரி, ஃப்ளோர் டைல்ஸ் எடுத்தாலும் சரி, எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து 75 வெரைட்டிஸ் வரைக்கும் வச்சுருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் பிடிக்கலன்னு நீங்கள் போனால் கூட கீழே குடோன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 lakh வெரைட்டிஸ் டைல்ஸ் வச்சுருக்காங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கேட்லாகில் கொடுத்துருக்காங்க. இதுவே பார்த்தீங்கன்னா 2 புக்கு கிட்ட வந்திருக்கு. புக்கை பார்த்தாலே தெரியும் இவ்வளோ வெரைட்டிஸ். நீங்கள் ஒன்ஸ் இங்கே டைல்ஸ் வாங்கணும்னு வந்துட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக மாடல் பிடிக்கல நீங்கள் வெளில போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக உங்களை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணோம். ஏன்னா இவர் தான் இந்த கேஜி டைல்ஸில் வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸ் வச்சு நடத்திட்டு இருக்காரு, லக்ஷிதா டைல்ஸோட ஓனர். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட தான் வாங்கினோம். பேர் கார்த்திகேயன். இவர் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் எடுத்துறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆஃபரும் கொடுக்குறாரு. அண்ட் ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட் வந்து ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்குறாரு. டிரான்ஸ்போர்ட் வந்து சென்னையில் மட்டும் தானே இல்லை எப்படின்னா? இல்லை, சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி எங்கே எடுத்தாலும் ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்கலாம். 1 lakh பண்ணாங்கன்னா ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ சென்னைனா 1 டேல வந்துடும். மற்ற ஊர்லாம் எப்படின்னா? மற்ற ஊர்லாம் 2 days. இன்னைக்கு கேஷ் கேட்டால் நாளைக்கு டெலிவரி ஆகிடும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் டிரான்ஸ்போர்ட்டும் ஃப்ரீ. அண்ட் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் அடிக்கடி வேலை நடக்கும். ஸோ நாங்கள் வந்து எங்கள் வீட்டு ரெகுலராக வரவங்க கிட்டே வச்சு வேலை பார்த்துட்டோம். நீங்கள் சென்னைக்கு புதுசாக இருந்தால் அந்த கேஜி டைல்ஸ்க்கு ப்ரொஃபஷனல் லேயர்ஸும் இருக்காங்க. அவங்களே வந்து போட்டு கொடுத்துருவாங்க. அவங்களோட நம்பர் வேணுனாலும் நீங்கள் வந்து அண்ணன் கிட்ட கேட்டுக்கலாம். இது பண்ணுவீங்களா? கன்ஃபார்மா அதெல்லாம் உண்டு. லேயர் நம்ம கம்பெனி லேயரே இருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக எந்த பிரச்சனையும் வராது. அதெல்லாம் பர்ஃபெக்டாக உங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம். நம்ம இப்போ உங்க பிரான்ச் வேற எங்கெங்களா இருக்கு? நம்மது வந்து பாத்தீங்கன்னா பல்லாவரத்துல ஒரு பிரான்ச் இருக்கு, இது மெயின் பிரான்ச். 2வது நூம்பல் பிரான்ச் இருக்கு. அப்புறம் பொன்மார் வந்து 3 பிரான்ச் நம்மளுக்கு. ஓகே, 3 பிரான்ச்லயே வந்து அந்த சைடு இருக்குது 1 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் இருக்கு. வானகரம் நூம்பல்ல இருந்து 1 லட்சம் ஸ்கொயர் ஃபீட். இங்க இருக்குது வந்து 20,000 ஸ்கொயர் ஃபீட் ஸ்டோர் ரூம். கலெக்ஷன் வந்து இங்க அதிகமா இருக்கும், அங்க வந்து பொன்மாரம் இருக்கு நம்ம கிட்ட. ரெடி ஸ்டாக் இருக்கு எல்லாமே. பேமெண்ட் காட்டினா ரெடி ஸ்டாக் அப்பவே டெலிவரி அனுப்பிடலாம். இந்த குடோன் கீழே இருக்கிறதால அப்பவே குடோன் கீழே இருக்கிறதால நம்ம வேற கீழே இருக்கிறதால உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. டக்குன்னு பேமெண்ட் காட்டா கீழே இருந்து ஸ்டாக் அப்பவே டெலிவரி அனுப்பிடலாம். ஓகே கைஸ், இவரோட ஃபோன் நம்பரை வந்து நான் கீழே போடுறேன். உங்களுக்கு எந்த டீட்டெயிலாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக இவரை வந்து கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக ஒரு தடவை வந்து பாருங்க, எனக்கு தெரிஞ்சு டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. கரெக்டாக? 100%. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். மீண்டும் மற்ற ஒரு வீடியோ சந்திப்போம். பாய்.